நீங்க சொன்ன மாதிரியே தான் வந்து இப்போ நம்ம உலக சுகாதார அமைப்பு வந்துட்டு 10 நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கை குடுத்திருக்காங்க சார். குரங்கு அம்மை இந்த வைரஸ் வந்து பயங்கரமா பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட பாதிப்புக்கு எப்படி சார் இருக்கும்? இந்த 10 நாட்ட தாண்டி இன்னும் நெறைய நாடுகளுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா? Nghĩ đừng thấy đây đừng thấy ra nó để đừng có để ra nó chỉ đừng thấy ra nó để bưng nó để đừng có để ra nó tiếng nhẫn đừng thấy ra nó nữa nó để đừng thấy ra nó để đừng có để ra đừng có để đừng thấy ra đừng để tự đừng để thế ra đừng để đừng thấy ra đừng để tự sinh thế này ra nó tiếng đừng thấy ra nó tiếng nhẫn kinh vấn đề đừng thấy ra nó cái bình thấy để bình thấy để kìm thấy ra thấy miễn bình thấy ra thấy miễn để đừng thấy ra கை பிங்கைடா மீட்டிங் கண்டிப்பாக இதோட தோலோட நோய் வந்து ஒரு செதில் போல் வந்து அப்படியே வெடிக்கும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். இது இங்கே இல்லை, இன்னும் 6 நாடுகளில் வந்து பரவ போகுது. மொத்தம் 16 நாடுகளில் போகுது. ஆனால் இந்த நோய்கள் வரசில் இந்த வெயிலோட தாக்கத்தினால தான் வருது. இந்த வெயிலோட தாக்கத்தினால வருதுனால அதுவும் பர்டிகுலராக இந்த ஆடி மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் எப்படின்னா வெயிலோட தாக்கம் பூமியோட இதை வந்து டைரெக்டாக தாக்க சொல்ல அதில் எழும்பக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, அது எழுப்பக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி என்னென்னா அதுதான் அந்த காலத்துலேயே என்னென்னா ஆடி மாதத்துல எதுக்கு ஒவ்வொரு கோயிலையும் கூழ் ஊற்றுறாங்க, தார தம்மட்டெல்லாம் வச்சு தெய்வத்துக்கு எதுக்கு வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப பயந்தது வந்து இந்த தட்டம்மை பெரியம்மை. இப்போ இதோட வேரியன்ட் மாறி மாறி வந்து இப்போ இந்த மாதிரி குரங்கம்மை அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இது வந்து சீழ் வர மாதிரியாக இருக்கும், தண்ணி ஊற்றுற மாதிரியாக இருக்கும், அதில் ஒரு புண்ணு ஆகிடும். அந்த புண்ணு ரொம்ப நாளே ஆகும் ஆடுறதுக்கு. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறத மக்கள் மெயினாக கருந்துளசி, இதுக்கு வந்து உணவுன்றது கருந்துளசி. இந்த உணவு முன்கூட்டியே எச்சரிக்கையாகவே பிள்ளைகளுக்கு காலையில் ஒரே ஒரு கருந்துளசியை தண்ணியில் போட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கொதிக்க வச்சு குடித்தாங்கன்னா அந்த கருந்துளசியோட மகத்துவம் யாருக்கு தெரியாது. மருந்து தன்மை இருக்குது. கருந்துளசி எப்பவுமே ஒரு செடியிலேருந்து எடுக்க சொல்ல கழுவக்கூடாது. அந்த கழுவாமல் அப்படியே போடணும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது ஒரு மெடிசன்ஸ். அந்த மெடிசன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை. ஸோ அது போய் அதில் தண்ணியில் ஊறி அதை கொதிக்க சொல்ல அவ்வளோ மெடிசன்ஸ் அதில் வருது. ஸோ அந்த மெடிசன்ஸை எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ அந்த உணவு வழியாக நம்ம எடுக்கிறப்போ உடலுக்கு அவ்வளோ நல்லது. சாதாரண இந்த வயசானவங்க ஒரு துளசியை மென்று அப்படியே சாப்பிடலாம். சொல்லுவாங்க துளசியை மென்று சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தப்பான வழி. அழகாக சாப்பிட்லாம். எந்த ஒரு சித்த ஒரு மருந்துவமே நல்லா சாப்பிட்றதுக்கு தான் வழி பண்ணியிருக்காங்க. அதனால் அதை சாப்பிடுங்க. அதே நேரத்தில் மணத்தக்காளி, இந்த மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, இந்த கீரை ரெண்டுமே சேர்த்துக்கிறது உடம்புல ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படும். அதனால தான் வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறப்போகுது. இந்த நான்வெஜ்லாம் ரொம்ப கொட்டி ஒவ்வொரு அதிகமான வெப்பத்தன்மைகள் ஏற்படுற நிலையில் ஏற்படுறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தன்னோட நிலையிலேருந்து மாறி உணவு வழிகளை மாற்றக்கூடிய நிலைமை வந்துடும். அதே மாதிரியா வெங்காயம், சிறு வெங்காயம், இந்த சிறு வெங்காயத்தை சாப்பிட்றதுனால ஒரு பெரிய பலன்கள் நமக்கு காத்திருக்கு. ரொம்ப உடம்புல அயன் சக்தி வேணும்னா சிறு வெங்காயம்னா முருங்காவையும் நான் கொதிக்க வச்சு இந்த முருங்காயும் சிறு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு சும்மா சாதாரணவே நெய்யில் போட்டு வதக்கிட்டு சாப்பிட்டாவே உடலில் வந்து மிகப்பெரிய வீரியங்கள் ஏற்படும். ஸ்ட்ரென்த் நமக்கு கிடச்சிடும். அதனால் ஸ்ட்ரென்த் எதிர்ப்புத்தன்மைகள் நம்ம எதிர்ப்புத்தன்மை இல்லாதனால பலவிதமான ஹோட்டலில் சாப்பிட்றோம். பலவிதமான அதில் வந்து எதிர்ப்புத்தன்மைகள் நமக்கு கிடைக்க மாட்டேன். அந்த எதிர்ப்புத்தன்மைகளை உருவாக்குறதுக்கு இந்த நோய்களை போக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நான்வெஜ் குறைக்கணும். ஃபிஷ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. புரியுதா எனக்கு? எது ஒமேகா இருக்கோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக இது வந்து கவனங்கள், இது முக்கியமாக பிள்ளைகள் வந்து கவனங்கள். ஒரு பள்ளியில் சின்னதாக பரவுதுன்னா பிள்ளை கண்டிப்பாக பரவும். சில ஸ்கூலில் டக்குன்னு ஒரு 10 பேருக்கு பரவிடும். ஸோ அந்த மாதிரி பரவக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதுக்கான கவனங்கள் செலுத்துங்கிறது ரொம்ப நல்லது.